ஓம் நமோ பகவதே வாசுதேவாய. இன்னைக்கு நம்ம பகவத்கீதையில் ரெண்டாவது சாப்டரில் ரெண்டாவது ஸ்லோகம் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் கிருஷ்ணர் முதல்ல பேசின வேர்ஸ். ஸோ என்ன பேசுறாருன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் உவாச்ச குதஸ்த்வா கஷ்மலம் இதம் விஷமே சமுபஸ்திதம் அநார்யஜுஷ்டமஸ்வர்க்யம் அகீர்த்திகரம் அர்ஜுனா. சரி, பொருள் சொல்லி பார்க்கலாம். ஸ்ரீ பகவான் வாச்ச புருஷோத்தமரான முழு முதற்கடவுள் கூறினார். குதஹ எங்கிருந்து, த்வா உன்னிடம், கஷ்மலம் அழுக்கு, இதம் இந்த கவலை, விஷமே இந்த நெருக்கடி நேரத்தில், சமுபஸ்திதம் வந்தது, அனார்ய வாழ்வின் நோக்கமறியாதோர், ஜுஷ்டம் பயிற்சி செய்யப்படும், அஸ்வர்க்யம் மேலுலகங்களுக்கு கொண்டு செல்லாதது, அகீர்த்தி அவமானம், கரம் காரணம், அர்ஜுனா அர்ஜுனனே. மொழிபெயர்ப்பு. புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் கூறினார், அன்புள்ள அர்ஜுனனே, உன்னிடம் இது போன்ற களங்கங்கள் எங்கிருந்து வந்தன? வாழ்வின் மதிப்பை அறிந்த மனிதனுக்கு இவை தகுதியற்றவை. இவை மேலுலகங்களுக்கு கொண்டு செல்வதில்லை, அவமானத்தையே கொடுக்கின்றன. ஓகே, இந்த பொருளுரை ரொம்ப பெருசு. நான் இன்னைக்கு எதை பற்றி பேச போகிறேனோ அதை மட்டும் நான் எடுத்து போட்டிருக்கேன் இன்னைக்கு. சரிங்களா? ஈஸ்வரः பரமः கிருஷ்ணः சச்சிதானந்த விக்கிரகः அநாதிராதிர் கோவிந்தः சர்வகாரண காரணம். பகவானின் குணங்களை உடைய நபர்கள் பலர் உள்ளனர். ஆனால் எவராலும் மிஞ்ச முடியாதவரான கிருஷ்ணரே அவர்களில் உயர்ந்தவர். அவரே பரம புருஷர். மேலும் அவரது உடல் நித்தியமான அறிவு நிரம்பிய ஆனந்தமயமானதாகும். ஆரம்பமும் முடிவும் இல்லாத அந்த கோவிந்தரே எல்லா காரணங்களுக்கும் காரணமாக விளங்குபவர். பிரம்ம சம்ஹிதை. பாகவதத்திலும் பரமபுருஷ பகவானின் பற்பல அவதாரங்களின் பட்டியல் காணப்படுகின்றது. ஆனால் ஸ்ரீ கிருஷ்ணரே முழுமுதற் கடவுளாக வர்ணிக்கப்படுகிறார். அவரிடமிருந்தே பற்பல அவதாரங்களும் முழுமுதற் கடவுளின் பல்வேறு ரூபங்களும் வெளிவருகின்றன. ஏதே ச அம்ச கலாச்ச பும்சः கிருஷ்ணஸ்து பகவான் ஸ்வயம் இந்திரியாரி வியாக்குலம் லோகம் ஹிருதயந்தி யுகே யுகே. இத்துடன் கொடுக்கப்பட்டுள்ள கடவுளது அவதாரங்களின் பட்டியல்கள் அனைத்தும் முழு முதற் கடவுளின் சுய அம்சங்களின் அம்சங்களோ தான். ஆனால் கிருஷ்ணரே புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் ஆவார். எனவே கிருஷ்ணரே முழு முதற் கடவுளும் பூரண உண்மையும் ஆவார். அருவ பிரம்மனுக்கும் பரமாத்மாவிற்கும் அவரே மூலம். புருஷோத்தமரான முழு முதற் கடவுள் தன்முன் வீற்றிருக்கும் போது உறவினருக்கான அர்ஜுனனின் ஏக்கம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாததாகும். எனவே கிருஷ்ணர் குதஹ எங்கிருந்து எனும் வார்த்தையின் மூலம் தனது வியப்பை காட்டுகிறார். ஆரியர்கள் என்றறியப்படும் நாகரிகமுடைய மனித குலத்தைச் சேர்ந்தவர்களிடமிருந்து இது போன்ற களங்கங்கள் ஒருபோதும் எதிர்பார்க்கப்படுவதில்லை. மனித வாழ்வின் மதிப்பை உணர்ந்து ஆன்மீக தன்னுணர்வை அடிப்படையாக கொண்ட நாகரிகத்தை உடையோர் ஆரியர் என்று அழைக்கப்படுகின்றனர். பௌதீக கருத்தை அடிப்படையாக கொண்டு வாழ்க்கை நடத்துவோருக்கு வாழ்வின் உண்மையான குறிக்கோள் பூரண உண்மையான விஷ்ணுவை பகவானை உணர்வதே என்பது தெரியாது. மேலும் இவர்கள் ஜட உலகின் வெளித்தோற்றங்களால் கவரப்பட்டுள்ளதால் முக்தி என்றால் என்ன என்பதை அறிவதில்லை.
பௌதிக பந்தத்திலிருந்து முக்தி பெறுவதை பற்றிய அறிவில்லாதோர் ஆரியர் அல்லாதோர் என்று அழைக்கப்படுகின்றனர். அர்ஜுனன் சத்திரியனாக இருந்த போதிலும் போர் செய்ய மறுப்பதன் மூலம் தனக்குரிய கடமைகளிலிருந்து விலகி கொண்டிருந்தான். இத்தகு கோழைத்தனம் ஆரியர் அல்லாதோருக்கு உரித்தானதென்று விளக்கப்பட்டுள்ளது. இவ்வாறு கடமையிலிருந்து விலகுவது ஆன்மீக வாழ்வின் முன்னேற்றத்திற்கு உதவாது மட்டுமல்ல, இவ்வுலகிலும் புகழ் பெறுவதற்கான வாய்ப்பை தராது. உறவினர்களுக்கான அர்ஜுனனின் பேரளவு இரக்கம் பகவான் கிருஷ்ணரால் அனுமதிக்கப்படவில்லை. ஓகே, ஸோ இன்னைக்கு நான் சொன்ன மாதிரி இதுதான் பகவானுடைய ஃபஸ்ட்டு ஸ்லோகம். நடுவில் கொண்டு வந்து தேரை வந்து நிப்பாட்டி வைக்கிறாரு. ஸோ அப்போ வந்து அர்ஜுனன் வந்து கிருஷ்ணர்கிட்ட சொன்னார், இந்த மாதிரி தேரை கொண்டு போயிட்டு நடுவில் நிப்பாட்டு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அவர் தேரை கொண்டு வந்து நடுவில் நிப்பாட்டிட்டார். அதுக்கடுத்து அர்ஜுனன் வந்து இந்த போரை வந்து தடுக்கிறதுக்காக வேண்டி நிறைய ரீசன் சொல்கிறான், நிறைய எக்ஸ்கியூஸஸ் சொல்கிறான். நம்ம மாதிரியே தான், இல்லை அவரை மாதிரி நம்ம இல்லைங்களா, பயங்கர தயக்கம், ஹெசிடேஷன். எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும், எதுக்கு இந்த மாதிரி பண்ணணும், அரே போர்க்களத்துக்கு வந்துட்டு எதுக்கு பண்ணணும்னு நீ கேட்டேன்னா என்ன அர்த்தம்? இது ஒலிம்பிக்ஸில் போயிட்டு அங்கே போயிட்டு நீ வந்து ஆர்ச்சரி சுடு அப்படின்னு சொன்னால் நான் எதுக்கு சுடணும்னு கேட்டோம்னா எப்படி இருக்கும்? அந்த மாதிரி. ஸோ இங்கே வந்து அர்ஜுனனுக்கு இந்த மாதிரி கிருஷ்ணர் பதிலளிக்கிறார். அர்ஜுனா, நீ வந்து ஆரிய குலத்தை சேர்ந்தவன் அப்படின்னு சொல்லிட்டு. நிறைய பேர் ஆரியன்னா தப்பாக நினச்சிக்குவாங்க, ஆரியன் திராவிடியன் அப்படின்னு சொல்லிட்டு. திராவிடியன்றது வேற, ஆரியன்றது வேற. திராவிடியன் அப்படின்னா தெற்குன்னு அர்த்தம். நம்ம இருக்கிற இடம் வந்து தெற்கு தான், சரிங்களா? ஸோ இது வந்து திராவிடியன் எங்கேயுமே கொடுக்கல. ஆரியனுக்கு ஆப்போசிட் திராவிடியன் எங்கேயுமே கொடுக்கல, சரிங்களா? ஆரியனுக்கு ஆப்போசிட் அனாரியா அப்படி தான் சொல்லியிருக்காரு, தவிர்த்து திராவிடியன் சொல்லலை. இதை வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்கணும், சரிங்களா? ஆர்யா, அனாரியா. ஆர்யானா நல்ல இன்டெலிஜென்ட்டான பர்சன். அனாரியானா அவன் வந்து இந்த தன்னுணர்வு ஞானம் இல்லாதவன் வந்து ஆர்யா அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க, சரிங்களா? இது ஃபஸ்ட்டு கிளாரிஃபிகேஷன். ரெண்டாவது வந்து பார்த்துட்டிங்கன்னா பள்ளியே சொல்லிருச்சு. ரெண்டாவது வந்து என்னன்னா, இப்போ அஸ்வர்கியம். அர்ஜுனா, நீ வந்து அதாவது நீ ஃபைட் பண்ணுற, ஓகே, அந்த ஃபைட்டிங் எல்லாமே ஸ்வர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லிட்டு தானே நினைக்கிறாங்க. யாராவது வந்து டியூட்டி பண்ணுறாங்கன்னா அந்த டியூட்டியில் சக்ஸஸ் ஆனாங்கன்னா அவங்க வந்து சொர்க்கத்துக்கு போகணும் அப்படின்னு சொல்லி தான் அவங்க வந்து பண்ணுவாங்க. இங்கே வந்து அந்த டியூட்டி பண்ணலை. ஸோ டியூட்டி பண்ணாத போது இவர் வந்து சொல்கிறாரு, கிருஷ்ணர் வந்து சொல்கிறாரு, அஸ்வர்கியம், நீ வந்து சொர்க்கத்துக்கும் போக முடியாது. நீ என்ன சொர்க்கம் என்ன, இங்கேயே உன்னுடைய புகழ் என்ன, காந்திவதாரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு புகழ். ஆனால் இப்போ நீங்கள் வந்து இந்த காந்தியத்தை எடுத்து நீ போர் பண்ணலைன்னா அந்த புகழ் இங்கே மட்டும் எங்கே வரப்போகுது? இங்கேயே புகழ் வரல, அப்புறம் எங்கிட்ட நீ போயிட்டு சொர்க்கத்தில் போய் உட்கார போகிற அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து தாட்டை போட்டு திட்டுறாரு அர்ஜுனரை. அதுக்கு அடுத்து பாருங்க, அகீர்த்தி கரம். அகீர்த்தி, கீர்த்தினா என்ன? பெருமை, புகழ், இதெல்லாமே கீர்த்தி அப்படின்னு சொல்லுவாங்க. கீர்த்தின்னு பேர் வச்சுருப்பாங்க, இல்லைங்களா? நிறைய தடவை பள்ளி வந்து சவுண்டு கொடுக்குது, பரவாயில்ல. ஸோ கீர்த்தி அப்படின்னு தான் பார்த்துட்டிங்கன்னா புகழ் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். இங்கே வந்து அக்கீர்த்தி, நீ கடமையை தவறினா எப்படி உனக்கு கீர்த்தி வந்து சேரும்? அக்கீர்த்தியே மிஞ்சும். ஸோ அதனால நீ வந்து யாருடைய சீடன் நினச்சிக்கோ. யாருடைய சீடன்? யாருடைய சீடன் அவர்? துரோணாச்சாரியருடைய சீடன். துரோணாச்சாரியர் இவ்வளோ பெரிய குரு, அந்த குருவுடைய சீடனா இப்படி பேசுகிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு, கிருஷ்ணர் வந்து கேட்குறாரு, சரிங்களா? ஸோ இங்கே வந்து பார்த்துட்டிங்கன்னா கடைசியில் அவர் வந்து சொல்கிறாரு, உறவினர்களுக்கான அர்ஜுனனின் பேரளவு இரக்கம் பகவான் கிருஷ்ணரால் அனுமதிக்கப்படவில்லை அப்படின்னு சொல்லிட்டு.
இவ்வளோ ஒரு தயக்கம், இந்த தயக்கத்தை தாண்டி நீ வந்து தர்மத்தை நீ நாட்ட வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்றாரு. கிருஷ்ணர் வந்து அர்ஜுனர்கிட்ட சொல்றாரு. ஸோ இப்போ நம்மளுக்கும் பார்த்துட்டிங்கன்னா நிறைய தயக்கம் இருக்கும். தர்மம் இப்போ எதனால அந்த தயக்கம்லாம் வருது? ஏன் தர்மம் வந்து செய்யறதுக்கு வந்து இவ்வளவு தயக்கம் வருது? ஒன்று வந்து பயம், கரெக்டா? ரெண்டாவது அறியாமை. சரி, ஓகே, அறியாமை. மூணாவது இரக்கம். சரி, நாலாவது அவங்க மேலே இருக்கிற பற்று பாசம். இல்லை, ஜென்ரலா தர்மம்ன்ற பார்த்துட்டிங்கன்னா தர்மத்தை வந்து நம்ம செய்ய மாட்டோம், ரொம்ப தயங்குவோம். சரிங்களா? இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்துக்கோங்க. இப்போ சில பெண்கள் வந்து பொட்டு வச்சுட்டு போனோம்னா அவங்க வந்து பயப்படுவாங்க. ஏய், இதெல்லாம் ஃபேஷன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. கரெக்டா? இதெல்லாம் ஃபேஷன் இல்லைப்பா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அரே, அது தர்மம்ப்பா அப்படின்னு சொன்னா அவங்க கேட்க மாட்டாங்க. சரிங்களா? ஸோ தயக்கம், இன்ஃபீரியாரிட்டி காம்ப்ளெக்ஸ், ரைட்டா? இன்னொன்று ஒன்று வந்து என்னன்னா கம்ஃபர்ட். எனக்கு இவ்வளோ போதும், இதுக்கு மேலே எனக்கு எதுவும் வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு கம்ஃபர்ட்டாக இருக்கிறோம் இல்லையா? ஏன்னா அதுக்கு வந்து நம்ம வந்து பயங்கர தபஸ் பண்ணணும். தர்மம் நிலைநாட்ட வேண்டும் என்றால் அதுக்கு வந்து தபஸ் பண்ணியே ஆக வேண்டும். நம்ம வந்து தபஸ் பண்ண மாட்டோமே. அது பண்ணாதான் நம்மளுக்கு வந்து என்ன சொல்லுவாங்க, நம்மளால் சாப்பிட முடியாது, நினச்சதை சாப்பிட முடியாது, இல்லைன்னா நம்மளால் பல வேலைகள் வந்து ஸ்டாப் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து நிறைய இது சொல்லுவோம் நம்ம. ஸோ இந்த தயக்கத்துலேருந்து எப்படி வெளியில் வருது அப்படின்னு சொல்லிட்டு ராமாயணத்துலேருந்து நம்ம வந்து ராமர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லிட்டு கேட்போம். உங்களுக்கு எல்லாத்துக்குமே தசரத மகாராஜா தெரியும், நான் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சரிங்களா? சரி, தசரத மகாராஜாவுக்கு வந்து எத்தனை மனைவிகள் இருந்தாங்க? 20,000? 100 குழந்தைகள் வந்து திருதராஷ்டிரருக்கு இருந்தாரு. தசரத மகாராஜாக்கு வந்து குழந்தையே கிடையாது. 3 பேரா? சரி, ஓகே. அவருக்கு வந்து 350. சரிங்களா? 350. ஸோ 350 + 3 353. சரிங்களா? எதுக்கு 350 பேர்? நீங்களாம் யோசிப்பீங்க, எதுக்கு இவர் இந்த மாதிரி பண்ணார் அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலாக பார்த்துட்டிங்கன்னா நான் வந்து ஒரு குரூப்பில் வந்து இந்த மெசேஜ் பண்ணேன், ராமர் எதுக்காக வேண்டிய அவதாரம் எடுத்தார் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கே சொல்லுங்க பார்ப்போம். சரி, ராமர் எதுக்கு அவதாரம் பண்ணார்? ஒன் வைஃபுக்காக வேண்டி அவர் வந்து அவதாரம் பண்ணாரா? மரியாதை புருஷோத்தமன். சரி, ராமருடைய முந்தின அவதாரம் என்ன? பரசுராமர். ஓகே, இப்போ நான் ஹிண்ட் கொடுத்துட்டேன். பரசுராமர் என்ன பண்ணாரு? எப்பா, இது கூட சரி, ஓகே. பரசுராமர் வந்து பார்த்துட்டிங்கன்னா க்ஷத்ரியர்களை வந்து எல்லாத்தையும் அழிச்சாரு. அதாவது க்ஷத்ரியர்கள் வந்து என்னன்னா அவங்களுடைய கடமையை வந்து தவறினாங்க. ஸோ கடமை தவறிய க்ஷத்ரியர்களை வந்து அழிக்கிறதுக்காக வேண்டி பரசுராமர் வந்து அவதாரம் செஞ்சார். 21 முறை இந்த உலகம் முழுக்க அவரை சுற்றி வந்து எல்லா க்ஷத்ரியர்களையும் அழிச்சார். சரிங்களா? இப்போ க்ஷத்ரியர்கள் எப்படி அவங்க வந்து நடந்துக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு யாருக்குமே எடுத்துக்காட்டுக்கு யாருமே இல்லை. அந்த எடுத்துக்காட்டு காமிக்கிறதுக்காக வேண்டி ராமர் வந்து ஒரு மன்னன் குடும்பத்தில் பிறந்தார். சரிங்களா? இப்போ நம்ம வந்து நிறைய கொஷின் கேட்போம், ஐயோ இவர் வந்து சீதாதேவியை வந்து காட்டுக்கு அமுச்சு விட்டுட்டாரு அவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கும் போது, அது இது நிறைய சொல்லுவோம். ஆனால் அவர் மன்னனாக இருந்து என்ன பண்ணணுமோ அதை அவர் பண்ணியிருக்காரு. சரிங்களா?
மரியாதை புருஷோத்தமனான்னு நம்ம வந்து சொல்லுவோம். அது வந்து என்னன்னா, ஒரு மன்னனா இருந்துட்டு நிறைய பேரை வந்து கல்யாணம் பண்ணியிருக்கலாம். சரிங்களா? சீதா தேவிய அனுப்பிச்சு விட்டுட்டு, ஏன்னா சீதா தேவிய தானே அயோத்தி மக்கள் வந்து தப்பா பேசினாங்க. அவங்கள அனுப்பிச்சு விட்டுட்டு இவர் வந்து வேற கல்யாணம் பண்ணியிருக்கலாம். ஆனா கல்யாணம் பண்ணல. அதுதான் அவருடைய கிரேட்னஸ். சரிங்களா? அவருடைய புகழ், பெருமை எல்லாமே அதுதான். ஒரு மன்னனா இருந்துட்டு என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து காமிச்சிருக்காரு. ஸோ இப்போ தசரத மகாராஜா பார்த்துட்டிங்கன்னா 353 மனைவிகள் இருக்காங்க. ஸோ அதில் ஃபஸ்ட்டு வந்து என்னன்னா கௌசல்யா, 2வது சுமித்ரா, 3வது கைகேயி. சரிங்களா? 3 பேர். இப்போ இந்த 350 பேர் என்ன பண்ணாங்க? 350 பேரும் இப்போ பரசுராமர் வந்து அவர் என்ன பண்ணாரு? சத்திரியர்கள் எல்லாம் அழிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பிறந்தாரு. இப்போ தசரத மகாராஜா வந்து சத்திரியர் தானே. அவர் வந்து பரசுராமர்கிட்ட போட்டி போட முடியுமா? பரசுராமர் யாரு? விஷ்ணு அவதாரம். அவர் வந்து கொன்றுவாரு அப்படின்னு சொல்லிட்டு பரசுராமருக்கு வந்து என்னன்னா ஒரு கண்டிஷன் ஒன்று இருந்தது. யாராவது அன்னைக்கு தான் புதுசாக மேரேஜ் பண்ணியிருந்தாங்கன்னா இவர் பரசுராமர் வந்து அந்த சத்திரியனை கொல்ல மாட்டார். சரிங்களா? ஸோ இதற்காக வேண்டியே பரசுராமர் வந்து 350 தடவை அவர் வந்து அயோத்தி வழியாக வெளியே வந்திருக்காரு, வலம் வந்திருக்காரு. ஸோ அப்போ அந்த 350 தடவையும் அவர் வந்து கல்யாணம் பண்ணணும். இதுக்காக வேண்டி தான் தசரத மகாராஜாக்கு வந்து 353 மனைவிகள். சரிங்களா? இப்போ இந்த தசரத மகாராஜா அயோத்தி அப்படின்னு சொல்லி பார்த்துட்டிங்கன்னா, அயோத்தியா அப்படின்னா யுத்தா. யுத்தானா என்ன? வார். யோத்யா அப்படின்னா டிஃபீட்டபிள்னு அர்த்தம், தோத்துருவாங்க. அயோத்தியா அப்படின்னா அன்டிஃபீட்டபிள். சரிங்களா? அயோத்தியா அப்படின்னா அது வந்து அன்டிஃபீட்டபிள் பிளேஸ். சரிங்களா? இது நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும். இப்போ வந்து தசரத மகாராஜா நல்லா ஆண்டுகிட்டு வந்தார். இந்த அயோத்தியை வந்து என்னென்னா நல்லா அவர் வந்து பார்த்துட்டு வந்தார். அங்கே வந்து பயங்கர ஹாட் இருக்கும். அந்த ஏரியா எல்லாமே வறண்டு போயிடும். ஸோ இதுக்காக வேண்டி என்ன பண்ணார், இந்த மழையெல்லாம் பெய்யும் போது நல்லா ஜோராக பெய்யும். அப்போ ஜோராக பெய்யும் போது அவங்க வந்து ரெயின் ஹார்வெஸ்டிங்லாம் பண்ணுவாங்க. சரிங்களா? ஸோ பெரிய பெரிய டேம்ஸ்லாம் பார்த்துட்டிங்கன்னா பயங்கர தண்ணியாக இருக்கும். 11 வருஷம் மழை பெய்யலை. ஒரு வருஷம் இங்கே மழை பெய்யலைன்னா என்ன திண்டாட்டமாக இருக்கும். 11 வருஷம் மழை பெய்யல. ஆனால் மக்களுக்கு வந்து என்னென்னா தண்ணீர் பஞ்சமே கிடையாது. அவ்வளோ சேர்த்து வச்சுருக்காங்க ஏரியில். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னா 12வது வருஷம் வந்துருச்சு. இப்போ வந்து 11 வருஷம் அவங்க தண்ணியெல்லாம் யூஸ் பண்ணிட்டாங்க. 12வது வருஷம் வறண்டு போக போகுதே அப்படின்னு சொல்லிட்டு தசரத மகாராஜா என்ன பண்ணார், இப்போ எதனால இந்த மாதிரி நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஜோசியரை கூப்பிட்டு கேட்டார். ஸோ அவர் வந்து சொன்னார், சனீஸ்வரனுடைய பார்வை வந்து உங்கள் அயோத்தியா மேலே படுது. ஸோ அதை வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க வந்து சொன்னாங்க. சனீஸ்வரன் அவங்க கண் யார் மேலே பட்டுச்சுன்னா என்ன ஆகும் உங்களுக்கே தெரியும் இல்லைங்களா? நம்மளுக்கு எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இப்போ வந்து என்னென்னா இவர் சொல்கிறாரு, தசரத மகாராஜா சொல்கிறாரு, தயக்கத்தெல்லாம் விட்டுட்டு நான் போயிட்டு சனீஸ்வரன் கிட்ட போட்டி போரிடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கிளம்பி போனார். தசரதா அப்படின்னா அவருடைய ரதம் 10 டைரக்ஷன்லையும் போகுமா. என்னென்ன டைரக்ஷன்? நார்த் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், நார்த் ஈஸ்ட், நார்த் வெஸ்ட், சவுத் ஈஸ்ட், சவுத் வெஸ்ட், 8 தானே? டாப் அண்ட் பாட்டம். சரிங்களா? ஸோ இந்த மாதிரி 10 டைரக்ஷன்லையும் போகுமா அவருடைய தேர், ரதம். சரிங்களா? அதனால தான் அவருக்கு வந்து தசரதா அப்படின்னு பேர். ஸோ இப்போ இந்த தசரதா வந்து யாரை எதிர்கொள்கிறாரு? முடியுமா? முடியாது. ஒரே ஸ்லாப் தசரதன் முடிஞ்சான். அவர் பார்த்தோன்னே அப்படியே எல்லாமே எரிஞ்சு போயிருச்சு. ஸோ தசரதன் வந்து காப்பாற்றுறதுக்கு அப்போ வந்து பார்க்குறாரு ஜட்டாயு அப்படின்னு சொல்லிட்டு. ஜட்டாயு கேரக்டர் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஸோ இந்த ஜட்டாயு வந்து பார்க்குறாரு, எங்கேருந்துடா யாரா கீழே விழுகிறா அப்படின்னு சொல்லிட்டு அவர் பார்க்குறாரு. இப்போ ஜட்டாயு வந்து என்னன்னா ரொம்ப ரொம்ப பெரிய இறகுகள் அவருக்கு.
ஒரே ஒரு இறகு காமிச்சாரு. தசரத மகாராஜா டப்புன்னு வந்து அந்த இறகுல விழுந்தாரு. விழுந்துட்டு அவர் வந்து கேட்குறாரு, "ஏய் என்னப்பா நீ போயிட்டு சனீஸ்வரன் கிட்ட போட்டி போடுற நீ" அப்படின்னு சொல்லிட்டு. அப்ப தசரத மகாராஜா கேட்குறாரு, "நான் இந்த மாதிரி என்னுடைய பிரஜைகளுக்காக வேண்டி நான் வந்திருக்கேன். எனக்கு தெரியும் இந்த மாதிரி அவர் வந்து எதிர்கொள்ள முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா என்னுடைய பிரஜைகளுக்காக வேண்டி அந்த தயக்கத்தெல்லாம் தாண்டி நான் தர்மத்துக்காக வேண்டி வந்திருக்கேன். ஏன்னா என்னுடைய தர்மம் பிரஜைகளை காப்பாற்றுவது" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இப்போ இந்த தசரத மகாராஜா ஜட்டாயு கிட்ட ஹெல்ப் கேட்குறாரு. "நீ எனக்கு ஹெல்ப் பண்ண முடியுமா?" அப்படின்னு சொல்லிட்டு. ஜட்டாயு சொல்றாரு, "எஸ், நான் ஹெல்ப் பண்றேன் வா" அப்படின்னு சொல்லிட்டு கூட்டிட்டு போறாங்க. ஸோ இப்போ வந்து மறுபடியும் போயிட்டு சண்டை போடுறாங்க. சண்டை போடும்போது சனீஸ்வரன் பார்க்குறாரு. "ஏ இப்பதானப்பா உன்னைய வந்து நான் எரிச்சு விட்டேன். மறுபடியும் நீ வந்துட்டியா?" அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு பார்க்குறாரு. "உன்னுடைய தைரியத்தை நான் வந்து பாராட்டுறேன்" அப்படின்னு சொல்லிட்டு, இப்போ அவர் வந்து அவருக்கு அந்த தோஷத்தை வந்து விலக்குறாரு. சரிங்களா? தோஷத்தை வந்து விலக்குறார். பாருங்க என்ன ஒரு தைரியம் அவருக்கு. ஸோ தர்மத்தை வந்து நிறுத்துவதற்கு அவருக்கு வந்து தயக்கமே கிடையாது. அது சனீஸ்வரனா இருந்தாலும் பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்ப அவர் வந்து பண்ணாரு. அதுக்கடுத்து ஜட்டாயு இது தசரத மகாராஜா வந்து ஜெயிச்சிட்டாரு. இப்ப ஜட்டாயு கிட்ட கேட்குறாரு, "உனக்கு வந்து என்ன வரம் வேணுமோ அத வந்து நீ கேளு" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப வந்து அவர் சொல்றாரு, "ஜட்டாயு, உன்னுடைய மகன் என்னுடைய மகனாக வேண்டும்" அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? அப்ப தசரத மகாராஜாக்கு வந்து மகனே கிடையாது. மகனே கிடையாது. ஸோ எனக்கு மகன் வேணுமே. என்கிட்ட குழந்தை தான் இல்லவே இல்லையே! அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து யோசிக்கிறாரு. ஸோ அப்பதான் அவர் வந்து சொல்றாரு இந்த மாதிரி. சரி ஓகே. தசரத மகாராஜா அவர் வந்து அயோத்தியாவுக்கு போயிட்டு, அவர் வந்து இப்ப கேட்குறாரு. எல்லா மினிஸ்டர்ஸும் கூப்பிடுறாரு. அவருக்கு அடியில எத்தன மினிஸ்டர்ஸ் இருந்தாங்க? 8 மினிஸ்டர்ஸ். ஓகேங்களா? ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒவ்வொரு குணங்கள் இருக்கு. அருமையான குணம். சரிங்களா? ஸோ எக்ஸ்பர்ட். சொல்ல போனோம்னா எக்ஸ்பர்ட். அவங்க காரியத்தில வந்து கடமையில வந்து அவங்க வந்து எக்ஸ்பர்ட். ஸோ இப்போ அவங்க எல்லாரும் சொல்றாங்க, சரி நம்ம வந்து ஒரு புத்திர காமேஷ்டி யக்னம் வந்து பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு. புத்திர காமேஷ்டி யக்னம் வந்து என்னன்னா, ஒரு அஸ்வமேத யக்னம் மாதிரி. அதில ஏதாவது கொஞ்சம் தப்பு வந்தாலும் கூட அவ்வளோதான் ஃபினிஷ். எல்லாமே உல்டா ஆயிரும். சரிங்களா? ஸோ அதனால அ இவங்க 8 மந்திரிகளும் சொல்றாங்க, "மகாராஜா நீங்க வந்து பண்ணுங்க. நாங்க இருந்துட்டு நாங்க வந்து பார்க்குறோம். அவங்களுடைய பியூரிட்டி, எக்ஸ்டர்னல், இன்டர்னல் பியூரிட்டி எல்லாத்தையும் நாங்க வந்து பார்க்குறோம்" அப்படின்னு சொல்லிட்டு அவங்க பார்க்குறாங்க. பார்த்துட்டு கடைசியில அவங்களுக்கு வந்து ஒரு குழந்தை பிறக்குது. சரிங்களா? ஆக்சுவலா அவங்களுக்கு வந்து என்னன்னா, ஒரு பாயாசம் வந்து ஒருத்தர் வந்து குடுக்குறாரு. அந்த பாயாசம் ஆக்சுவலா அந்த யக்னத்த பண்ணவர் கூட ரொம்ப புனிதமான ஒரு ஆள். புனிதமான ஒரு முனிவர். அவர் பேர் வந்து ரிஷ்யஷ்ருங்கா. இவருடைய பெருமை வந்து ரொம்ப ஜாஸ்தி. அது வந்து இன்னொன்னு ஒரு கிளாஸ்ல வந்து நான் சொல்றேன். ரிஷ்யஷ்ருங்கர பத்தி. ஸோ இப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, ஆ ஒரு பாயாசத்துல வந்து என்னன்னா, கௌசல்யாவுக்கு ஒரு 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 பங்கு குடுத்துட்டாங்க. சுமித்ராக்கு ஒரு பங்கு. அதுக்கடுத்து கைகேயிக்கு ஒரு பங்கு. இன்னொன்னு ஒரு பங்கு இருந்தது. அதையும் சுமித்ராக்கு குடுத்துட்டாங்க. அதனால சுமித்ராக்கு வந்து எத்தன குழந்தைகள்? 2 குழந்தைகள். யார் யாரு? லக்ஷ்மணனும், சத்ருகனும். சரிங்களா? கைகேயிக்கு பிறந்தவங்க பரதன். கௌசல்யாவுக்கு பிறந்தவங்க ராமர். இப்படிதான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட்டு நம்ம வந்து சுப்ரபாதத்த வந்து ஸ்டார்ட் பண்ணுவோம். கௌசல்யா சுப்ரஜா ராம பூர்வா சந்தியா பிரவர்த்ததே. இது யார் சொன்னது? விஸ்வாமித்திரர் வந்து ராமருக்கு சொன்னது. சரிங்களா? ஆ? ஆ சுப்ரபாதம். இது ஃபர்ஸ்ட் லைன் வந்து என்னன்னா, சுப்ரபாதம் ஃபுல் சுப்ரபாதம் அவர் சொல்லல. ஃபர்ஸ்ட் லைன். அது ஸ்டார்ட் பண்றது வந்து என்னன்னா, விஸ்வாமித்திரர் வந்து சொன்னது. விஸ்வாமித்திரருக்கு வந்து என்னன்னா கௌஷிகா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பேர். சரிங்களா? நெறைய பேர் கௌஷிக கோத்திரம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அது வந்து விஸ்வாமித்திர கோத்திரம். சரிங்களா? அவருக்கு எதுக்கு கௌஷிகி அப்படின்னு பேர் வச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுவும் இன்னொரு கிளாஸ்ல பார்க்கலாம். சரிங்களா? இதெல்லாம் பெருசு இல்லையா? ரொம்ப பெருசு. இதெல்லாம் கதையா சொல்லலாம். ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா, தசரத மகாராஜா அவருக்கு வந்து 4 குழந்தைகள் இருக்காங்க இப்ப.
ஸோ இப்போ விஸ்வாமித்ர ரிஷி அவர் வந்து ஒரு இடத்துல வந்து யக்னம் பண்ணிக்கிட்டு இருந்தார். அப்போ வந்து என்னென்னா ஒரு அரக்கி, அவருடைய பேர் வந்து என்னது, தாட்டகி. ஸோ இந்த தாட்டகி வந்து அந்த யக்னத்தை வந்து டிஸ்டர்ப் பண்ணிக்கிட்டு இருந்தா. யக்னத்தை டிஸ்டர்ப் பண்ணுறதுனா எப்படி, சுலபம் அது. போயிட்டு வேண்டாததெல்லாம் அதுக்குள்ளே போய் போட்டிங்கன்னா முடிஞ்சது கதை. சரிங்களா? ஸோ அரக்கர்கள் அரக்கியர்கள்லாம் அந்த மாதிரி தான் பண்ணுவாங்க. ஸோ இப்போ விஸ்வாமித்ர ரிஷி வந்து என்னன்னா, அவரே ஒரு மன்னர், அவரே ஒரு ராஜா. முன்னாடி சத்திரியனா இருந்துட்டு அவர் வந்து தாட்டகியை இப்படி கொன்றுக்கலாம், ஆனால் கொல்லலை. ஏன்னா இப்போ அவர் வந்து பிரம்ம ரிஷி. சரிங்களா? இவர் வந்து ஒரு ராஜாவா இருந்துட்டு பிரம்ம ரிஷிக்கான தவத்தை எடுத்துட்டு அவர் வந்து பிரம்ம ரிஷி ஆனார். இதுவும் ஒரு கதை. இது இன்னொன்று ஒரு கிளாஸ்ல நம்ம பார்க்கலாம். சோஃபார் சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து விஸ்வாமித்ர ரிஷி வந்து யார்கிட்ட போய் கேட்கணும் இப்போ, தசரத மகாராஜா கிட்ட. ஏன்னா தசரத மகாராஜா வந்து எம்பரர்னா இந்த உலகத்துக்கே அரசன். ஸோ இவர் போயிட்டு தசரத மகாராஜா கிட்ட கேட்குறாரு, உன்னுடைய குழந்தைய வந்து எனக்கு அமுச்சு விடு அப்படின்னு சொல்லிட்டு. ஃபஸ்ட்டு அவர் போகும்போதே தசரத மகாராஜா வந்து நல்லா வெல்கம் பண்ணிட்டு, சொல்லுங்க நீங்கள் என்ன சொன்னாலும் நான் செய்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வாக்கு கொடுத்துட்டாரு. ஸோ தசரத மகாராஜா வந்து ஒரு வாக்கு கொடுத்துட்டாருன்னா கொடுத்தது தான், திரும்பி அவர் எடுக்கவே மாட்டார். ஏன்னா அதான் இக்ஷ்வாக்கு பரம்பரை, ராமர் பரம்பரை வந்து அந்த மாதிரி தான். கொடுத்த வாக்கை வந்து அவங்க வந்து கண்டிப்பாக நிறைவேற்றியே ஆவாங்க. ஸோ மன்னன் வந்து எடுத்துக்காட்டு இந்த மாதிரி தான் இருக்கணும், கொடுத்த வாக்கை வந்து எப்போதும் நிறைவேற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு. சரிங்களா? ஸோ இப்போ அவர் போயிட்டு கேட்குறாரு தசரத மகாராஜா கிட்ட, என்னுடைய யக்னம் வந்து நான் பண்ணிக்கிட்டு இருக்கேன், ஆனால் இந்த தாட்டகி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கி வந்து என்னுடைய யக்னத்தை வந்து கலைச்சி விட்றா, எனக்கு இப்போ உன்னுடைய மகன்கள் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு. தசரத மகாராஜாவுக்கு வந்து ஒரு ஷாக். ஏன், ராமனுக்கு வந்து அப்போ எவ்வளோ வயசு, ஜஸ்ட் 10 வயசு. 10 வயசு ராமரை வந்து நீங்கள் ஒரு அரக்கி கிட்ட நீங்கள் கொண்டு போய் விட முடியுமா? அந்த அரக்கி எப்படி அப்படின்னு சொல்லிட்டு தசரத மகாராஜாவுக்கு வந்து தெரியும். ஏன்னா ஒவ்வொரு ரீஜனும் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு தெரியும். ஸோ அவருக்கு வந்து தாட்டகின்னு ஒரு அரக்கி இருக்கான்னு தெரியும். அந்த தாட்டகி வந்து ரொம்ப கோரமானவள், அந்த ரீஜனுக்கு வந்து யார் போனாலும் அப்படியே எடுத்து விழுங்கிடுவாளாம். ஸோ இப்போ தசரத மகாராஜா யோசிக்கிறாரு, ஆடா பாவி, நான் எவ்வளவு தவம் பண்ணி நான் இந்த மாதிரி குழந்தைகளை பெற்றேன், இப்போ நீ வந்துட்டு ஜஸ்ட்டு என்னுடைய குழந்தைய கேட்டிருக்கியே, நான் என்ன பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு தசரத மகாராஜா வந்து யோசிக்கிறாரு. அப்போ என்னால் பண்ண முடியாது, என்னால் கொடுக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு தசரத மகாராஜா சொல்கிறாரு. சரிங்களா? தயக்கம். எதனால் தயக்கம்? என்னுடைய மகன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் அவர் மன்னனா இருக்கிறதுக்கு ஃபஸ்ட்டு என்ன பார்க்கணும், ஃபஸ்ட்டு பிரின்சிபல் என்ன, தர்மம். தர்மம் தான் ஃபஸ்ட்டு பிரின்சிபல். அது வந்து ஃபஸ்ட்டு எல்லா இடத்துலையும் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து பார்க்கணும். சரிங்களா? நெக்ஸ்ட்டு தான் எல்லாமே. ஸோ இப்போ வந்து என்னென்னா, இப்போ இந்த தசரத மகாராஜா கேட்கும் போது விஸ்வாமித்ர ரிஷிக்கு வந்து கோபம் வந்துருச்சு. நீ வந்து ஈஸ்வாக்கர் பரம்பரையில் நீ பிறந்தவன் சொல்கிறியா, ஷேம் ஆன் யூ, நீ இப்படியே இருந்துட்டு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கிளம்புறாரு. அப்போ வசிஷ்ட முனி வராரு. வசிஷ்ட முனி வந்து இக்ஷ்வாக்கு பரம்பரையோடைய குரு. சரிங்களா? ஸோ இப்போ அவர் போயிட்டு அவர் சொல்கிறாரு, ஓ தசரதா, நீ என்ன இந்த மாதிரி பண்ணிட்ட, நோ 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 ஸ்டாப் பண்ணு, நீ வந்து உன்னுடைய குழந்தையை தான் நீ கேட்குறாரு. விஸ்வாமித்ர ரிஷி யாருன்னு நினைக்கிற, அவர் என் கூடயே போட்டி போட்டு பிரம்ம ரிஷி ஆனவர் அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. ஸோ அப்போ அவர் பார்க்குறாரு தசரத மகாராஜா, ஓகே வசிஷ்ட முனியே கிராண்ட் பண்ணிட்டாரு, ரெக்கக்னைஸ் பண்ணிட்டாரு. ஸோ இப்போ நான் வந்து என்னுடைய ராமனை அனுப்பிச்சி வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அனுப்பிச்சி வைக்கிறாரு. வசிஷ்ட முனி சொல்கிறாரு, நீ கவலையே படாத, விஸ்வாமித்ர ரிஷி வந்துன்னா முன்னாடி வந்து ராஜாவாக இருந்தார், அதுக்கடுத்து அவர் பிரம்ம ரிஷி ஆனார், அவர்கிட்ட நிறைய அஸ்திரங்கள் இருக்குது, சஸ்திரங்கள் இருக்குது, இது எல்லாமே வச்சுட்டு ராமனுக்கு எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு.
அப்போ வந்து என்னென்னா தசரத மகாராஜா ராமர் வந்து விஸ்வாமித்திரர் கூட அனுப்பிச்சி விட்டார். இப்போ தயக்கத்தை தாண்டி தர்மத்தை நிலைநிறுத்தினார் தசரத மகாராஜா. இப்போ நெக்ஸ்ட் வந்து பார்த்துட்டிங்கன்னா வழியில் போகும்போது ராமர் வந்து நிறைய கொஸ்டின் கேட்குறாரு விஸ்வாமித்திரர்கிட்ட. 10 வயசு குழந்தை அப்படின்னு நம்ம சொல்லுவோம் இல்லைங்களா? 5 வயசு ஆச்சுன்னா குழந்தை பருவத்திலேருந்து வெளியில் வந்தாச்சு. 5 வயசுலேயே அப்போ வந்து என்னன்னா எஜுகேஷன் வந்து ஸ்டார்ட் ஆகும். இப்போவும் 5 வயசில் தானே ஸ்டார்ட் ஆகுது. 5 வயசில் எத்தனை ஸ்டாண்டர்டில் போடுவீங்க? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டா? ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். எல்கேஜி யூகேஜி கிடையாது, யூகேஜி. சரி, ஓகே, யூகேஜி இல்லாட்டா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட். இப்போ வந்து யூகேஜி ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டில் போடுறீங்க. அவன் வந்து 10 வயசில் என்ன அவன் வந்து படிக்க முடியும்? இவ்வளோ படிச்சிருப்பானா? ஓகே. ராமர் வந்து எல்லாத்தையும் படிச்சிட்டாரு. எப்படி அவர் வந்து வில்ல வந்து யூஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு, எப்படி பிரஜைகளை காப்பாற்றணும் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு வந்து எல்லா நாலேஜும் வந்துருச்சு. பார்த்துக்கோங்க, அந்த காலத்தில் அந்த ஒரு எஜுகேஷன். சரிங்களா? ஸோ இப்போ வந்து என்னென்னா போகும்போது ராமர் வந்து விஸ்வாமித்திர முனிகிட்ட நிறைய கொஸ்டின் கேட்குறாரு. சரையு எங்கே கேள்விப்பட்டீங்க? சரியு ரிவர் கேள்விப்பட்டீங்களா? ஸோ இப்போ இந்த சரையும் கங்காவும் ஒரு இடத்துல வந்து இணையும். அப்போ வந்து அங்கே பயங்கர சவுண்டு வரும். ராமர் கொஸ்டின் கேட்குறாரு விஸ்வாமித்திரர்கிட்ட, இது என்ன சவுண்டு குருதேவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து கேட்குறாரு. அப்போ விஸ்வாமித்திர ரிஷி வந்து சொல்கிறாரு, பிரம்மா இருக்கார் இல்லையா, பிரம்மா அவர் வந்து அவருடைய மனசுனால ஒரு ஏரியை வந்து கிரியேட் பண்ணார். அந்த ஏரியோடைய பேர் வந்து மானசா ஏரி அப்படின்னு சொல்லிட்டு. இந்த மானசா ஏரி வந்து என்னென்னா சரஹா, சமஸ்கிருதத்தில் சரஹா அப்படின்னா லேக், ஏரின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அந்த ஏரி வந்து என்னென்னா இங்கே வந்து உருவாயிருக்கு, இங்கே வெளிப்பட்டிருக்கு. ஸோ அதனால இதுக்கு வந்து சரையு அப்படின்னு சொல்லிட்டு பேர். இங்கே வந்து என்னென்னா கங்கையும் சரையும் சேர்ந்து வருது, அதனால தான் இவ்வளோ பெரிய சவுண்டு அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து சொல்கிறாரு. சின்ன கொஸ்டின் தான், ஆனால் பாருங்கள் அது வந்து ராமாயணத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. இது என்னடா இது சின்ன கொஸ்டின், 2 நதிகளும் சேரும் போது ஒரு சவுண்டு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து ஈஸியாக சொல்லிடலாம். ஆனால் 10 வயசு ராமன் அவருக்கு வந்து என்னென்னா இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான ஒரு கேள்வி. ஸோ இப்போ அவர் போயிட்டு இருக்கும்போது விஸ்வாமித்திரர் வந்து என்னென்னா பலம் அத்திபலம் அப்படின்னு சொல்லிட்டு 2 மந்திரங்களை வந்து அவங்களுக்கு வந்து கொடுக்குறாரு. ஸோ இந்த பலம் அத்திபலம் வந்து பார்த்துட்டிங்கன்னா அவருக்கு வந்து பசி இருக்கா, இல்லை தாகம் இருக்கா, இந்த பலம் அத்திபலம் இந்த மந்திரங்களை யூஸ் பண்ணால் அது எல்லாமே போயிடுமா. 2வது வந்து பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ஹாட்டாக இருக்குது அப்படின்னா அந்த இடம் கூலாயிருமா. ஏதாவது ஒரு இடம் கூலாக இருந்துச்சுன்னா இந்த மந்திரத்தை வந்து யூஸ் பண்ணோம்னா அந்த இது வந்து என்னன்னா கொஞ்சம் ஹாட்டாக இருக்குமா, கொஞ்சம் ஹாட். அது என்ன சொல்லுவாங்க, மிதமாக இருக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா, ஸோ அந்த மாதிரி. ஸோ அந்த பலம் அத்திபலமுக்கான மந்திர சக்தி பார்த்துட்டிங்களா, இந்த மாதிரி ஒரு சக்தி இருக்குது. சரிங்களா? ஸோ இப்போ வந்து பார்த்துட்டிங்கன்னா இப்போ இதை வந்து அவர் வந்து யூஸ் பண்ணுறாங்க. யூஸ் பண்ணிவிட்டு அவங்க வந்து என்னென்னா ஒரு இடத்துக்கு போகிறாங்க. அந்த இடம் வந்து என்னென்னா ரொம்ப இருண்டு போய் இருக்கிறதுக்கு அந்த இடம். அந்த இடத்துக்கு பேர் வந்து என்னென்னா மலடா காருஷா அப்படின்னு சொல்லிட்டு. என்னது? மலடா காருஷா. ஏன் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் வந்து நான் வந்து சொல்கிறேன். இப்போ இந்திரன் வந்து என்னென்னா விருத்ராசுரன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அசுரன் வந்து கொன்னான். சரிங்களா? அந்த கொன்ன பிறகு அந்த விருத்ராசுரன் வேறு யாரும் கிடையாது, ஒரு பிரம்ம ராட்சசன். முன்னாடி காலத்தில் வந்து அவன் வந்து பிராமணாவாக இருந்தான். ஏதோ ஒரு சாபத்தினால அவன் வந்து ஒரு ராட்சச பிறவி எடுத்தான். ஸோ இதனால அவனுக்கு வந்து என்னென்னா பிரம்ம ராட்சசன் அப்படின்னு சொல்லிட்டு அது அந்த மாதிரி பேய்கள்லாம் இருக்குது. சரிங்களா? பிரம்ம ராட்சசன் இது வந்து என்னென்னா ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸான ஒரு பிறவி, பிரம்ம ராட்சசன். ஸோ இப்போ இந்த பிரம்ம ராட்சசனை வந்து கொன்னதுனால அவனுக்கு வந்து பிரம்மஹத்திய தோஷம் வந்திருக்கு. அந்த பிரம்மஹத்திய தோஷம் வந்து என்னென்னா அவனை கொன்ன பிறகு எல்லா மலங்களும் அவன் மேலே வந்து விழுந்துருச்சு. இங்கே வந்து நம்ம சொன்னோம் இல்லையா, குதஸ்வா கஷ்மலம் இதம் அப்படின்னு சொல்லிட்டு, கஷ்மலம் மலம், ஸோ கண்டாமினேஷன் அப்படின்னு அர்த்தம். சரிங்களா? ஸோ அவன் மேலே வந்து எல்லா மலமும் வந்து விழுந்திருக்கு. ஸோ இப்போ இதை வந்து அகற்றணும். ஸோ அதுக்காக வேண்டி இந்திரனை வந்து அந்த இடத்துக்கு கொண்டு போயிட்டு தேவர்கள் எல்லாமே அவனை வந்து க்ளீன் பண்ணாங்க. ஸோ இதை க்ளீன் பண்ணதுனால
அந்த இடத்துக்கு வந்து என்னன்னா இந்திரன் வந்து ஒரு வரம் கொடுத்தான். இந்த இடத்துல வந்து என்னைய க்ளீன் பண்ணதுனால இந்த இடம் வந்து எப்போதுமே சுத்தமா இருக்கும். அதனால இதுக்கு வந்து மலடா அப்படின்னு பேரு. சரிங்களா? அதுக்கடுத்து பக்கத்துல வந்து என்னன்னா இன்னொன்னு ஒரு ஊர் இருந்தது. அது வந்து இந்திரனுடைய தாகத்தை வந்து தணித்ததாம். ஸோ அதனால அதுக்கு வந்து என்னன்னா காருஷா அப்படின்னு பேரு. காருஷா அப்படின்னா அங்க வந்து தாகமே எடுக்காது அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். சரிங்களா? ஸோ இந்த 2மே ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்ப இந்த 2 இடமும் ரொம்ப ப்ராஸ்பரா இருந்தது. ஸோ இப்ப வந்து பார்த்துட்டீங்கன்னா, அந்த இடம் வந்து இருண்டு போய் கிடக்கு. ஸோ ராமன் வந்து கேட்குறான் விஸ்வாமித்திரர்கிட்ட, "இது ஏன் இந்த இடம் வந்து இவ்ளோ இருண்டு போய் கிடக்கு?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப வந்து விஸ்வாமித்திரர் வந்து இந்த கதைய சொல்றாரு. இந்திரன் வந்து எப்படி இந்த இடத்துக்கு வந்து வரம் கொடுத்தான். ஆனா, இங்க வந்து ஒரு தாட்டகி இந்த தாட்டகி இருக்கிறனால இந்த இடம் வந்து இருண்டு போய் கிடக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. ஸோ அப்ப ராமர் வந்து கேட்குறாரு, "எதுக்கு இந்த அரக்கி இங்க இருக்கணும்?" அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்ப வந்து அந்த தாட்டகியோடைய வரலாற வந்து விஸ்வாமித்திரர் வந்து சொல்றாரு ராமர்கிட்ட. இந்த தாட்டகி வந்து என்ன முன்னாடி வந்து ஒரு அ யக்ஷ குலத்துல பிறந்த ஒரு பெண். ஸோ அவளுக்கு வந்து என்னன்னா, சுண்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு அரக்கன் வந்து அவளுடைய ஹஸ்பண்டா இருந்தான். ஸோ இப்ப அகத்தியர் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க இல்லையா? ஸோ அகத்திய ரிஷி வந்து அங்க போயிட்டு அந்த மலடா, காருஷா அந்த இடத்துல போயிட்டு அவங்க வந்து தவம் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஸோ இப்ப இந்த சுண்டாக்கு வந்து என்னன்னா, ஒரே வேலை தான். போயிட்டு எல்லாரையும் டார்ச்சர் பண்றது, அடிச்சு சாப்பிடுறது. ஏன்னா அரக்கன் இல்லையா? ஸோ இதனால இவன் வந்து அகஸ்திய ரிஷியும் அவன் வந்து சாப்பிடணும் அப்படின்னு சொல்லிட்டு போறான். அகத்திய ரிஷி சும்மா விடுவாரா? இல்ல. சாபம் குடுத்துட்டாரு. ரைட்டா? அந்த சாபம் வந்து என்னன்னா, "நீ வந்து இறந்து போ" அப்படின்னு சொல்லிட்டு. அவன் வந்து செத்து போயிட்டான். செத்து போன பிறகு தாட்டகி சும்மா இருப்பாளா? இல்ல. "யார் என் கணவனை கொன்றது?" அப்படின்னு சொல்லிட்டு தாட்டகி வந்து அகத்திய ரிஷிய நோக்கி புறப்படுறா. அங்க போயிட்டு அகத்திய ரிஷிய கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு போறா. அப்ப அகத்திய ரிஷி வந்து சொல்றாரு, "ஓ தாட்டகி! உன்னுடைய மகன்களோட நீ வந்து அட்டாக் பண்ண வரியா? நீ வந்து ஒரு ராட்சசியா ராட்சசியா போ" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் குடுத்துட்டாரு. ஸோ இப்ப வந்து என்னன்னா, அவருடைய மகன்கள் 2 பேர் இருக்காங்க. யாரு? மாரீச்சன், சுபாஹு அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரு. இந்த மாரீச்சன் தான் பிற்காலத்துல சீதா வந்து கடத்தி போறதுக்கு ராவணனுக்கு வந்து ஹெல்ப் பண்ணான். ஏன் ராவணனுக்கு ஹெல்ப் பண்ணான்? இப்ப இந்த தாட்டகி வந்து என்னன்னா அவருடைய ஹஸ்பண்ட் வந்து அகத்தியர் கொண்டுட்டாங்க இல்லையா? இப்ப இவ வந்து ஒரு அரக்கி ஆயிட்டா. சோ இப்ப இவ வந்து சுமாலி அப்படின்னு சொல்லிட்டு இன்னொரு அரக்கனை போயிட்டு பாக்குறான். சோ அந்த அரக்கன் வந்து என்னன்னா இவங்க எல்லாருக்கும் அடைக்கலம் கொடுக்குறாரு. இந்த சுமாலி வேற யாரும் கிடையாது, ராவணனுடைய தாத்தா. சரிங்களா? ராவணனுடைய தாத்தா. சோ இப்ப பாத்துட்டீங்களா? இப்ப மாரீச்சனும் சுபாவும் அவங்களுக்கு அடியில இருக்காங்க. அப்ப ராவணன் வந்து மாரீச்சன் கிட்ட சொன்னான், இந்த மாதிரி போயிட்டு நீ இந்த மாதிரி பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு. சோ அப்ப மாரீச்சன் போய் அந்த மாதிரி பண்ணான். இருந்தாலும் மாரீச்சனுக்கு வந்து என்ன ஒரு கவலை. ஆல்ரெடி ராமர் அம்பு பட்டு ரொம்ப நொந்து போய் கிடக்குறேன். நீ வேற மறுபடியும் போயிட்டு அவர்கிட்ட சண்டை போட வைக்கிற அப்படின்னு சொல்லிட்டு அவர் வந்து ராமன் கிட்ட கேட்கிறார். ராவணன் சொல்றான், நீ போகலைன்னா நானே உன்னை கொன்றுவேன். அப்ப மாரீச்சன் நினைச்சா, நான் வந்து ராமர் கையிலேயே நான் வந்து வதம் பெற்றுக் கொள்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவன் போயிட்டான். ஏன் உன்கிட்ட வந்து நான் வந்து சாகணும், நான் ராமன் கிட்டே போயிட்டு நான் செத்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போயிருக்காரு மாரீச்சன். சரி, இப்ப இந்த தாட்டகி வந்து என்னன்னா தாட்டகி, மாரீச்சன், சுபாஹு இவங்க எல்லாருமே அரக்கனாயிட்டாங்க. சோ இப்ப வந்து இந்த தாட்டகியை வந்து கொல்லணும் இல்லையா? சோ இப்ப விஸ்வாமித்திரன் வந்து சொல்றாரு, ராமா, லக்ஷ்மணா, நீங்க வந்து என்னோட யஜ்னத்தை வந்து நீங்க வந்து காப்பாத்துனா நான் இப்ப வந்து யாகத்தை ஸ்டார்ட் பண்ண போறேன். இந்த யாகம் வந்து இந்த உலக நன்மைக்கு உரித்தானது அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாரு. சோ இப்ப இவர் வந்து யாகம் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. ராமரும் லக்ஷ்மணனும் காக்குறாங்க. ஆனா இப்ப பாத்துட்டீங்கன்னா தாட்டகி வந்துட்டு அவன் வந்து டிஸ்டர்ப் பண்றான். சோ டிஸ்டர்ப் பண்ணும்போது
ராமன் வந்து நினைக்கிறான், நான் எதுக்கு கொல்லணும் அப்படின்னு சொல்லி. ஏன் தாட்டகி வந்து ஒரு பெண், நான் வந்து என்னுடைய அம்மா வந்து சொல்லி கொடுத்துருக்காங்க, எந்த பெண்ணையும் நீ வந்து ஏறத்து கூட பார்க்க கூடாது, அவங்க வந்து தப்பா பார்க்க கூடாது, அவங்க வந்து தூய்மைக்கான ஒரு அடையாளம் அப்படின்னா என்னுடைய அம்மா சொல்லி கொடுத்துருக்காங்க. இப்ப தாட்டகியும் ஒரு பெண் தானே, எதுக்கு நான் கொல்லணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் கேட்கிறாரு. சோ அதனால அவர் வந்து இந்த தாட்டகி வந்து டிஸ்டர்ப் பண்றதுனால 2 கையை மட்டும் அவர் வெட்டிட்டாரு. ஏன்னா வந்து டிஸ்டர்ப் பண்றாரு இல்லையா. சோ இந்த மாதிரி வெட்டினா அவ வந்து டிஸ்டர்ப் பண்ண மாட்டா அப்படின்னு சொல்லிட்டு ராமர் வந்து நினைக்கிறாரு. ஆனா பின்னாடி விஸ்வாமித்திரர் வந்து சொல்றாரு, ஓ ராமா, என்னப்பா உன்னுடைய கழுதை போதும்பா, நைட் நேரம் ஆச்சுன்னா இந்த யக்ஷிக்கு வந்து என்னன்னா பயங்கர சக்தி வந்துடும், அவருடைய மிஸ்டிக்கல் பவர்ஸ் அதெல்லாம் யூஸ் பண்ணி அவர் மறுபடியும் கை காலெல்லாம் முளைச்சு வந்துடும், அப்ப மறுபடியும் வந்து டிஸ்டர்ப் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஸ்வாமித்திரர் சொல்லும்போது ராமர் யோசிக்கிறார், மறுபடியும் தயக்கம். ஆனா அந்த தர்மம் என்ன, தர்மம் வந்து அந்த எண்ணத்தை வந்து காப்பாத்துறது, அதுக்காகதான் வந்தாரு சரிங்களா. இப்ப அந்த தயக்கம் இருந்தது. இப்ப விட்டா பாருங்க தாட்டகி, ஸ்டோன் மேல ஸ்டோனா, கல் மலை வந்து ராமர் மேல பொழிஞ்சான். ராமருக்கு இப்ப தெரிய வந்தது, ஓ இந்த தாட்டகி வந்து சாதாரண மனுஷி கிடையாது, உண்மையிலேயே அரக்கிதான், என்னுடைய குரு விஸ்வாமித்திரர் சொல்றாரு அது கரெக்ட் தான் அப்படின்னு சொல்லிட்டு இப்ப விஸ்வாமித்திரர் சொல்றாரு, இவளை இப்ப கொல்லு அப்படின்னு சொல்லிட்டு அப்ப கொண்டாரு ராமர். ஒரே ஷாட் ஃபினிஷ். தாட்டகி அவ்வளவு பெருசு தாட்டகி சரிங்களா. ராமர் வந்து இவ்வளவு பெருசு, சின்ன பையன் அவரு சரிங்களா. பாருங்க, சோ அப்ப ராமருக்கு இவ்வளவு பெரிய பலம், ஆனா அந்த பலமும் தோத்து போச்சு. தயக்கம், ஃபர்ஸ்டே ரொம்ப ஹெசிடேஷன், நான் பண்ணணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அதே மாதிரி தான் நம்மளுக்கு இருக்கும் தயக்கம், நிறைய இடத்துல தயக்கமா இருக்கும். தர்மத்தை நிலைநாட்டணும், ஆனா தர்மத்தை வந்து நம்ம பண்ண மாட்டோம். எத்தனை பேர் பிளான் பண்றோம், கலியுகத்துக்கான தர்மம் என்னன்னா ஹரே கிருஷ்ண மந்திரத்தை வந்து சொல்றது, ஆனா நம்ம அதை சொல்ல மாட்டோம். தயக்கம், வெளியில போயிட்டு நம்ம சொல்லிடுவோமா, நான் வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு, ஓ 4 பேர் 4 விதமா சொல்லுவாங்க. போன வாரம் ஒரு 2 நாளைக்கு முன்னாடி ஒரு பையன் கிட்ட கேட்டேன் நான் சரிங்களா. ஒரு காலேஜ்ல படிச்சுக்கிட்டு இருக்கான், அவன் வந்து ஊருக்கு போயிருக்கான். நான் அவன்கிட்ட கேட்டேன், நீ ஹரே கிருஷ்ண மந்திரம் மேல மெடிடேட் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு. அவன் சொன்னா, ஆமா சார் நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா நான் இப்ப வீட்டுல இருக்கேன் சார், வீட்டுல இருக்கிறதுனால நான் சொல்றேன், காலேஜுக்கு போயிட்டேன்னா சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி. ஏன்னா நீ காலேஜ் போயிட்டு சொல்ல மாட்டேன் அப்படின்னு சொல்லி கேட்டுருக்காங்க. அவன் சொல்றான், காலேஜ்ல 8 பேர் இருக்கும் சார் ஒரு ரூம்ல. சோ மத்தவங்கலாம் என்ன சொல்லுவாங்க சார், என்ன நினைப்பாங்க அவங்க உன்னைய பத்தி எதுவும் நினைக்க மாட்டாங்க, நல்லதுதான் நினைப்பாங்க, நீ வந்து ஹரே கிருஷ்ண மந்திரத்தை சொல்லு, கண்டினியூ பண்ண அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பண்ணுவானா என்னன்னு தெரியாது, நாளைக்கு வந்துருவோம், நாளைக்குதான் கேட்கணும் சரிங்களா. இந்த மாதிரி தயக்கம், வெளியில போகும்போது நாமத்தை விட்டு போக மாட்டோம், வச்சுட்டு போக மாட்டோம் சரிங்களா. ஏதோ சாருமதி மாதாஜி இருக்காங்க, அவங்க கிட்ட ஒருத்தவங்க வந்து கேட்டாங்க, நீங்க எதுக்கு நாமம் வச்சிருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அவங்க வந்து சொன்னாங்க, நீங்க இதெல்லாம் வச்சிருக்கீங்க, நான் நாமத்தை வச்ச என்ன அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டாங்க. அது வந்து ஒரு கரேஜ் சொல்றதுக்கு, அதுக்கு வந்து ஒரு மன பக்குவம் வேணும், மனசக்தி வேணும். எனக்கு இந்த மாதிரி திடமான ஒண்ணு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு திடமா இருக்கணும். எனக்கு வந்து என்னன்னா இந்த மாதிரி ஒரு நாலேஜ் எனக்கு வந்து கிடைக்குது, நான் வந்து என்னுடைய குருவோடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்றதுக்கு என்ன தயக்கம். ராமரை வந்து தயக்கம் காட்டலையே விஸ்வாமித்திரன் கிட்ட, அப்ப ராமரை வந்து நம்ம ஃபாலோ பண்ணும் போது நம்ம எதுக்கு தயங்கணும், அவசியமே இல்லை சரிங்களா. சோ அதனால நம்ம வந்து எவ்வளவு முடியுமோ அது நம்ம பண்ணுவோம் அப்படின்னு சொல்றதுக்கு பதிலா, குரு என்னென்ன சொல்றாரோ அதை நான் அப்படியே பண்றேன், இது யுக தர்மம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த தயக்கத்தை தாண்டி நம்ம வந்து தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்.
சரிங்களா? ஸோ இதுதான் ராமாயணத்துல ஃபர்ஸ்ட் நமக்கு வந்து ராமர் வந்து சொல்லி கொடுத்துருக்காரு. இது வந்து கம்பராமாயணத்துலயும் இருக்கு, இது வந்து வால்மீகி ராமாயணத்துலயும் இருக்கு. நீங்க போய் படிக்கலாம். ஒவ்வொரு கதையிலையும் ஒவ்வொரு மாரல் இருக்கு. சரிங்களா? ராமராஜ்யம்னா நீங்க வந்து ராமர் மாதிரி நான் மன்னன் ஆகணும், மன்னனா இருந்தா தான் இதெல்லாம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லி நினைச்சீங்கன்னா என்னைக்குமே பண்ண முடியாது. ஏன்னா நம்ம மன்னனா இருந்துட்டு எவ்வளவு காலம் எடுக்கணுமோ, எத்தனை ஜென்மம் எடுக்கணுமோ தெரியாது. ஆனா அவர் சொன்ன பிரின்சிபல் வந்து எல்லாத்துக்குமே ஃபாலோ பண்ணலாம் இல்லையா? தர்மம் எல்லாத்துக்கும் சேம் தான். சரிங்களா? அந்த தர்மத்தை நம்ம ஃபாலோ பண்ணணும், அவ்வளவுதான். சிம்பிள். நம்ம வெளியில எல்லாம் போகும்போது சாண்டிங் பேக்லாம் நம்ம வந்து எடுத்துட்டு போவோம். நீங்க பார்த்துருப்பீங்க இல்லைங்களா? ஒரு சிலவங்க என்கிட்ட கேட்டிருக்காங்க டைரக்டா, என்ன சாமி உங்க கையில ஏதோ அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. எல்லாருமே அதான் கேட்குறாங்களா? அடிபட்டு இருக்கா அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லைங்க அடிபடல, இந்த மாலை இருக்கு, நான் ஜபம் பண்ணிட்டு இருக்கேன். சரி ஓகே, சரி நீங்க இந்த மாதிரி பண்ணாதீங்க, நீங்களும் பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹரே கிருஷ்ண மந்திரம் காலை வந்து நம்ம அவங்ககிட்ட சொல்லி ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து சொல்ல சொல்லுவோம். ஏன்னா தர்மம் எல்லாரும் சொல்லலாம் இது இல்லைங்களா? ஆனா சொல்றதும் சொல்லாததும் ஒருத்தவங்களுடைய சாய்ஸ். ஒருத்தவங்க சொல்லலைன்னா அவங்க வந்து இந்த யுக தர்மத்தை வந்து ஃபாலோ பண்ணணும்னு அர்த்தம். கிருத்தேய தியாயதோ விஷ்ணு திரேதாயாம் யஜதோ மக்கை துவாபரே பரிச்சர்யாயாம் கலௌக ஹரி கீர்த்தனாத். கலியுகத்துல வந்து ஹரி கீர்த்தனம் தான் பண்ண சொல்லியிருக்காங்க. அது சொல்றதுல என்ன ஒரு தயக்கம்? எந்த கடவுளை வேணாலும் வழிபட்டுக்கோங்க, பரவாயில்ல. ஆனா யுக தர்மம் என்ன? ஹரி கீர்த்தனம். உங்களுக்கு இஷ்ட தேவதை இருக்காங்களா, வச்சுக்கோங்க. ஆனா கலியுகத்துல தர்மம் என்ன? அது எல்லாத்துக்கும் சேம் தானே. என்னது அது? ஹரே கிருஷ்ண மந்திரம். இது சொல்றதுல என்ன? சரிங்களா? சோ அந்த மாதிரி விதமா நம்ம இருக்கணும். சோ இந்த தயக்கம் வர்றதுக்கு காரணம் என்ன? ஃபர்ஸ்ட் நம்ம சொன்னது பயம். இதெல்லாம் தாண்டி நம்ம எப்போதும் கம்ஃபர்ட்டோட இருக்கிறது. போதும் அது போதும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடாது. சைத்தன்ய மகாபிரபு சொல்லியிருக்காரு, திருநாதபி சுனீச்சேனா தரோரபி சகிஷ்ணுனா அமாமினா மானதேன கீர்த்தனிய சதா ஹரி. 24 hours. இது சைத்தன்ய மகாபிரபு சொல்லல, கிருஷ்ணரே சொல்லியிருக்காரு. சததம் கீர்த்தயந்தோ மாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு. மாம் அப்படின்னா நான். என்னை பத்தி சததம் கீர்த்தயந்தோ, எப்போது என்னுடைய புகழ் பாடிட்டே இருக்க அப்படின்னு சொல்லிட்டார். அப்ப கிருஷ்ணருக்கு வந்து ஈகோ இருக்கா? இல்ல. அந்த ஈகோ வந்து ரியல் ஈகோ. நம்மளுக்கு இருக்கிற ஈகோ ஃபால்ஸ் ஈகோ. இல்லாதது இருக்குதுன்னு சொல்றது நம்ம ஃபால்ஸ் ஈகோ. அவர் இருக்கிறதானே சொல்றாரு. அப்ப அது வந்து ரியல் ஈகோ, ரியல் அகங்காரம். அதுல வந்து மத்தவங்க வந்து டார்ச்சர் பண்ணணும்னு எதுவுமே கிடையாது. நம்மளுக்கு இருக்கிறது வந்துன்னா ரியல் அகங்காரம் நம்மகிட்ட இருக்கு. ஃபால்ஸ் அகங்காரம். இல்லாதது நான் தான், இது என்னது என்னது என்னதுன்னு சொல்றது ஃபால்ஸ் அகங்காரம் இல்லைங்களா? சோ இதெல்லாம் நம்ம வந்து வச்சிருக்க கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு வந்து தர்மமே அவங்க கொடுத்துருக்காங்க. அந்த ஃபால்ஸ் அகங்காரம், பொய்யான அகங்காரத்தை வந்து நம்ம துறந்து விட வேண்டும். அதுக்கு வேண்டிய தர்மம் கொடுத்துருக்காங்க. அந்த தர்மத்தை வந்து நம்ம ஃபாலோ பண்ணணும். இதுதான் ராமாயணம் நமக்கு சொல்லுது. சரிங்களா? என்னுடைய அம்மா வந்து என்னன்னா எனக்கு வந்து ஒரு ராமாயணம் புக்கு கொடுத்தாங்க, தமிழ் புக்கு. அதை உட்காந்து நான் ஒரு நாள் படிச்சுட்டு இருந்தேன். அது முடிக்கும் போது இன்னைக்கு நான் இது முடிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து முடிச்சேன். டப்புன்னு மழை பெஞ்சிருச்சு. அப்ப எனக்கு வந்து ராமாயணத்துக்கு இவ்வளவு பவரா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து யோசிச்சு, அப்ப வந்து அது வரைக்கும் எனக்கு ராமாயணம் வந்து சும்மா மெமரைஸ் பண்ணாம தான் மெமரைஸ் பண்ணேன். ஆனா கதையெல்லாம் லிங்க் எல்லாம் எனக்கு தெரியாது. ஸோ இப்ப வந்து ராமாயணம் வந்து ஒரு சென்டிமெண்டலா நான் வந்து படிக்க ஆரம்பிச்சேன். ஆனா முழுசா தெரிய வந்ததுன்னா பிரபுபாதோட டீச்சிங்ஸ். அப்படிப்பட்ட குரு நம்மளுக்கு வேணும். மகாபாரதம் சன் டிவில போடும்போது நம்ம வந்து மகாபாரதம் போறதுக்கு மேல அந்த சீரியலுக்கு வந்து என்ன அட்வர்டைஸ்மெண்ட் போடுறதுக்கு ரொம்ப ஜாஸ்தி. அட்வர்டைஸ்மெண்ட் போடும்போது தூங்கிடுவேன். தூங்கி எந்திரிக்கும் போது மகாபாரதம்னா முடிஞ்சு போச்சா அப்படின்னு சொல்லுவாங்க. என்னது முடிஞ்சு போச்சா?
மகாபாரதம்னு எனக்கு தெரியாது. ஆனா இதெல்லாம் எனக்கு தெரிய வச்சது வந்து ஒரு father. யாருமே கிடையாது. ஸோ குரு வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். அவருடைய இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் நம்ம எடுத்து தயக்கம் இல்லாம நம்ம வந்து தர்மத்தை ஃபாலோ பண்ணோம்னா எல்லா கஷ்டங்களையும் நம்ம வந்து கிராஸ் பண்ணிடலாம். சரிங்களா? கஷ்டங்கள் வந்து என்னன்னா ஒரு சமுத்திரம் மாதிரி. தர்மத்தை ஃபாலோ பண்ணும்போது அந்த சமுத்திரம் வந்து என்னன்னா இந்த பசுவுடைய அந்த கால் இருக்கு பாத்தீங்களா, அந்த மாதிரி இருக்கும். அது பேர் என்ன சொல்லுவாங்க? குழம்பு. சரி, குழம்பு, கால் குழம்பு, கால் குழம்பு மாதிரி இருக்கும். சமுத்திரத்தை யாராவது கிராஸ் பண்ண முடியுமா? அந்த பசுவுடைய கால் குழம்பு கிராஸ் பண்ண முடியுமா? ஈஸியா பண்ணிடலாம். ஸோ குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணா ஈஸியா நம்ம கிராஸ் பண்ணிடலாம். தயக்கம் வேண்டாம். சரிங்களா? ஸோ நீங்க வந்து ஹரே கிருஷ்ண மந்திரம் வந்து ஸ்டார்ட் பண்ணீங்கன்னா இன்னைல இருந்து ஸ்டார்ட் பண்ணிருங்க. ரெண்டாவது பிரபாலுடைய டீச்சிங்ஸை வந்து நீங்க கொஞ்சம் படிக்க ஆரம்பிங்க. சரிங்களா? கொஞ்சம் கொஞ்சமா நீங்க படிக்க ஆரம்பிங்க. ஒரு புக்கு கொடுத்தேன் ஒருத்தர்கிட்ட. சரிங்களா? அவர் வந்து அந்த புக்கை வந்து பாதி படிச்சு முடிச்சுட்டு, சுவாமி இன்னும் எவ்வளவு புக்ஸ் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஏன்னா அதை வாங்கி படிக்கணுமா? சரிங்களா? சோ பிரபாலுடைய புக்ஸ் அவ்வளவு இருக்கு. சரிங்களா? இன்னும் ஒரு தடவை நம்ம வந்து ஒரு காலேஜுக்கு போயிருந்தோம். அப்ப ஒரு ப்ரொஃபசர் வந்து என்கிட்ட இவ்வளவு புக் இருக்கு, இவ்வளவு சாஃப்ட் காப்பி இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் காமிச்சாரு. எல்லா ஆத்தர்ஸ் அவங்களுடைய புக்ஸ் எல்லாமே இருக்கு. ஆனா அவருக்கு வந்து அமைதி மட்டும் இல்லையா. அவர்கிட்ட சொன்னேன், ஒரே ஒரு புக் இருந்தா அந்த அமைதி எல்லாமே வந்துடும். அந்த புக் வந்து ஆச்சாரியருடையது அப்படின்னு சொல்லும்போது, சுவாமி கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டாரு. ஏன் கொடுக்க மாட்டோம், இந்தாங்க வாங்கிக்கோங்க. இந்த மாதிரி கேட்கணும். நமக்கு கடைசியில தேவையானது மன அமைதி. அது வந்து குருவோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸை ஃபாலோ பண்ணா மன அமைதி மட்டும் கிடையாது, ஸ்வர்க்கம் மட்டும் கிடையாது, வைகுண்டமே கிடைக்கும். வைகுண்ட கோலோக பிருந்தாவனமே கிடைக்கும்.